அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பச்சி, அதாவது ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்கள்ல இலை, அந்த இலையை வச்சு பச்சி செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதாவது காசநோய், ஆஸ்துமா, வாயு பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உடலுக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய ஒரு இலை அந்த ஓம இலை. அதை வச்சு நம்ம பச்சி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இலையெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்குது, அதனால் இந்த இலையில் இந்த மாதிரி பறிச்சிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 10 பச்சி போட்டால் கூட போதும். இந்த கற்பூரவல்லி இலையை பறித்து இந்த மாதிரி கழுவி வச்சுங்க. 1 கப்பு கடல மாவு, தனி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த மாதிரி கப்பில் இந்த கடல மாவை கொட்டிக்கலாம். அது கூட இந்த பெருங்காயத்தூளையும் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொட்டிக்கணும் கொஞ்சமாக. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். பச்சி வந்து நல்லா மாவோடு வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லை கான் மாவு சேர்த்துக்கலாம், இல்லை மைதா மாவு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. நான் வெறும் கடல மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கதில்ல. இப்போ நம்ம இந்த இலையில் அப்படியே நல்லா இப்படி நினச்சி இந்த மாதிரி நினச்சி தான் நம்ம இந்த பச்சி சுட போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பச்சை அதில் மாவில் நினச்சி இந்த கற்பூரவல்லி இலையை அப்படியே போட்டு எடுக்கலாம். ஒன்று ஒன்றா போடுவோம். அப்படியே பரட்டி விடலாம் பச்சை. பாருங்கள் எப்படி உப்பெல்லாம் வருது பாருங்கள். சோடா பகடாப்பு எதுவுமே நம்ம போடல. அப்படியே சும்மா ஹார்ட் ஷேப்பில் அந்த இலை எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்திருக்கு அம்சமாக. இப்போ அதை எடுத்துருங்க. பொன்னிறமாக உள்ளதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம நல்லா பொன்னிறமாக எடுக்கணும். ஏன்னா உள்ள மாவுலாம் நல்லா வேகணும். அதனால் 2 3 இப்படி போட்டு எடுத்தால் போதும். நல்லா அம்சமாக வந்துடும். இந்த கற்பூரவல்லி, ஓமவல்லின்னு சொல்கிற இந்த பச்சை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, நல்லா அந்த பெருங்காயத்தோட மனம், இந்த கடல மாவோட மனம்லாம் அம்சமாக இருக்குது. அப்படியே பச்சையாக உள்ள கூடாக இருக்கும். அந்த இலை அப்படியே சுருங்கி போய்
ம் ம் ஓ, இந்த ஓம விதையை போட்டு நம்ம பச்சி சுடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. அது பாருங்க, அந்த உள்ள இலை எந்த அளவுக்கு வந்திருக்கு. பச்சுன்னா இது பச்சு. ஆஹா, இந்த மாதிரி பச்சு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகளே.